எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெருமையே முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒரு சபையிலே அல்லது ஒரு குழுவிலே அல்லது அயலாரோடு உள்ள உறவிலே இப்படி எதை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல மனமில்லாமல் பெருமை உள்ளவர்களாக இருப்பதாலேயே சண்டைகளும் பிரச்சனைகளும் வருகின்றன. தீயினால் ஏற்பட்ட புண் குணமாகும், ஆனால் நாவால் ஏற்படும் காயம் ஒருபோதும் குணமாகாது. இந்த திருக்குறள் வார்த்தைகளின் தாக்கம் எவ்வளவு ஆழமாக இருக்க முடியும் என்பதை விளக்குகிறது. தீயால் ஏற்பட்ட உடல் காயம் காலப்போக்கில் ஆறிவிடலாம், ஆனால் தவறாக பயன்படுத்திய வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட மனக்காயம் ஆறாமல் நீடிக்கலாம். ஆகவே நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகளுக்கு வல்லமையுண்டு. இப்படித்தான் தன் வார்த்தைகளையும் அதன் விளைவுகளையும் கட்டுப்படுத்தாத மனிதன் ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ராமு என்ற பெயரில் வாழ்ந்து வந்தான். அவன் நன்றாகவே கல்வி கற்றவனாக இருந்தாலும் ஒரு முக்கியமான குறைபாடு அவனிடம் இருந்தது. அவன் சொல்லும் வார்த்தைகளை கஷ்டமான முறையில் பேசுவது, மற்றவர்களின் உணர்வுகளை கவனிக்காமல் பேசுவது, அவன் அசட்டையாகவும் கடுமையாகவும் பேசுவதால் அடிக்கடி பிறருடன் சண்டையிடுவான். ஒரு நாள் ராமுவின் நண்பன் செந்தில் அவனை நேராக பேசும் பழக்கம் வெறுக்கின்றதாக கூறி சின்ன மனஸ்தாபத்தில் பிரிந்தான். அதேபோல ராமு தனது கைத்தொழில் நண்பர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதால் தொழில் பங்குதாரர்களும் அவனை விட்டு விலகினார். ஒருமுறை ராமுவின் குடும்பத்தில் நடந்த சிறிய வாக்குவாதத்தில் அவன் தனது சகோதரனை மிக கடுமையாக அவமதித்து பேசினான். அது அவனது தாயை மிகவும் பாதித்தது. அவள் உடனே சொன்னாள், ராமு, வார்த்தைகளுக்கு மிகுந்த பலம் இருக்கிறது. நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துகிறது. ஒரு முறை சொல்லப்பட்ட வார்த்தைகளை திரும்பி பெற முடியாது. அதன் விளைவுகளை நீயே அனுபவிக்க வேண்டும். தாயின் வார்த்தைகள் ராமுவை ஆழமாக பாதித்தது. அவன் ஒருபோதும் தன் வார்த்தைகளையும் அதன் விளைவுகளையும் கண்டுகொள்ளாமல் பேசுவதால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதை கண்டுணர்ந்தான். அன்றைய தினம் முதல் ராமு தனது வார்த்தைகளை கவனமாக கட்டுப்படுத்தினான். பிறரின் உணர்வுகளை பாதுகாக்க முற்பட்டான். இதன் மூலம் ராமு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டான். தான் சொல்லும் வார்த்தைகளுக்கும் அதன் விளைவுகளுக்கும் பொறுப்பான ஒருவராக இருக்க வேண்டும். ஆகவே நம் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? அது நன்றாக இருந்தால் எப்படி இருக்கும்? எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஆராய்ச்சியில் நாம் காண்போம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 13:1 வாசிக்கிறேன். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். சாலமோன் தாவீதினுடைய செல்ல பிள்ளையாக இல்லாவிட்டாலும் தன் தகப்பனுடைய சொல்லை கேட்டு நடந்தவர். இவர் ஞானமுள்ள மகன், தன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் என்பதற்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறார். ஆனால் சாலமோனின் மகனான ரெகோபயாமோ அப்படி அல்ல. இவன் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு நடந்தவன் அல்ல. இவன் பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான் என்பதற்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறான். நீதிமொழிகளின் புத்தகத்தில் உள்ள அநேக எதிர்மறையான விளக்கத்திற்கு ரெகோபயாமே எடுத்துக்காட்டாக காணப்படுகிறான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். இன்றைய நாட்களிலே அரட்டை அடித்தல் என்று சொல்லிக்கொண்டு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் நேரத்தை வீணாக்குகிறதை நீங்கள் பார்க்கலாம். இது தவறான ஒரு காரியம். வசனங்களை தங்களுக்கேற்ப பேசிக்கொண்டும் சூழ்நிலைகளுக்கேற்ப வார்த்தைகளை அர்த்தப்படுத்தி பேசிக்கொண்டும் தங்கள் உதடுகளை விரிவாய் திறக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கலக்கம் அடைவார்கள் என்று சாலமோன் கூறுகிறார். வாயை காப்பது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நம்முடைய பிராணனை நாம் காத்துக்கொள்ள முடியும். அநேக பெற்றோர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையிலே வாயை விரிவாய் திறந்ததினால் அவர்களுடைய
குடும்பம் பிரிந்து போன நிலைமையிலே, உடைந்து போன நிலைமையிலே காணப்படுகிறதை பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு தாறுமாறாக ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒவ்வாத காரியங்களை பேசி மாம்சீகத்தை குடும்பத்திலே வளர விட்டு விடுவார்கள். பின்னர் பெற்றோரின் ஒழுக்கம் கெட்டு, பிள்ளைகளின் ஒழுக்கம் கெட்டு வீடே போர்க்களமாகிறது. எனவேதான் வார்த்தைகளை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் என்று வாலிபருக்கும் பெரியவர்களுக்கும் எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். சோம்பேறியானவன் வேலை செய்யாமல் அநேக காரியங்களை பெற விரும்புகிறான். எனவே அவன் விரும்பினாலும் ஒன்றும் அவனுக்கு கிடைக்காது. நாம் தேவனை தேட வேண்டும். அதே வேளையிலே உழைக்க வேண்டியதும் அவசியமானது. நாம் உழைத்து முன்னேற தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது இவ்வாறு கடிந்து கொண்டு சொல்லுகிறார். தெசலோனிக்கே சபையிலே சிலர் நாங்கள் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு எந்த வேலையையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் சுற்றித் திரிந்தார்கள். எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் அவர்களை பார்த்து, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று கட்டளையிட்டார். அருமையானவர்களே, நாம் உழைக்க வேண்டும். உழைக்க மனதில்லா இருந்தால் சாப்பிடவும் மனதில்லாதிருப்போம். கர்த்தர் வரப்போகிறார் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். இது உள்ளான இருதயத்திலிருந்து தோன்ற வேண்டிய காரியம். இருதயத்தில் உண்மை இருக்கும் என்றால் வாயிலும் உண்மை இருக்கும். அது மட்டுமல்ல, பொய் பேச்சு அங்கே வராது. மேலும் பொய் பேசுகிறவர்களை காணும் பொழுது வெறுப்பு வரும். இதுவே நீதியான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது. தேவன் தவறான காரியங்களை வெறுக்கிறார். அதை அவர் சகித்து கொள்ள மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட பாவங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் அதை உடனே தேவனிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நம்முடைய சுபாவம் பாவம் செய்யவே நம்மை தூண்டும். ஆனால் தேவ ஆவியானவருடைய உதவியோடு நம்முடைய சுபாவத்தை நாம் வென்று தெய்வீக சுபாவத்தை நம்மிலே நிலைநிறுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாவ சுபாவத்தை தேவன் வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் வெறுப்பதையே நாமும் வெறுக்க வேண்டும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. இங்கே நம்முடைய பழைய மனுஷனது சுபாவங்களிலே ஒன்று கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிலர் ஒன்றுமில்லாதிருந்தாலும் அவர்களை பெரிய பணக்காரர்கள் போல காட்டிக்கொள்ள விரும்புவார்கள். தங்களுடைய வீடு, வாகனம், நிகழ்ச்சிகளிலே ஆடம்பரமாக செலவழிப்பது, இப்படி தங்கள் தகுதி உயர்ந்தது என காண்பிக்க விரும்புகிறார்கள். கடனை வாங்கியாவது இதையெல்லாம் செய்வார்கள். மற்றொரு பிரிவினர் செல்வந்தர்களாய் இருப்பார்கள். ஆனால் எப்பொழுதும் தாங்கள் ஏழைகள் என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். மிகவும் சிக்கனமாய் இருப்பார்கள். காணிக்கை செலுத்துவதிலேயும் கஞ்சத்தனத்தை காட்டுவார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் கஷ்டம் என்று சொல்வார்கள். இவர்களும் அதே போல இதற்கு முன்பு ஒரு கூட்டத்தை பற்றி பேசினோமே, அவர்களும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்தான். ஏனென்றால் இரு கூட்டத்தாரும் மாய்மாலம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் நம்மை பணக்காரர்கள் என்றும் காட்டிக்கொள்ள அவசியமில்லை, ஏழைகள் என்றும் மற்றவர்களை நம்ப வைக்க முயற்சிக்க வேண்டாம். நம்மிடத்திலே உள்ள நிலைமை எதுவோ அதன்படியே உண்மையான ஒரு வாழ்க்கையை நடத்தவே கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தின் வரலாற்றை படித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். வட இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாக்கள் ஒருவர் பின் ஒருவராக தோன்றி தோன்றி கடந்து செல்வதை பார்க்கலாம். சில ராஜாக்கள் அக்கிரமத்தினால் கொலை செய்யப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். ஏன்? அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தார்கள். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெருமையே முக்கிய காரணமாயிருக்கிறது. ஒரு சபையிலே அல்லது ஒரு குழுவிலே அல்லது அயலாரோடு உள்ள உறவிலே
இப்படி எதை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல மனமில்லாமல் பெருமை உள்ளவர்களாய் இருப்பதாலேயே சண்டைகளும் பிரச்சனைகளும் வருகின்றன. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். சிலர் தேவனு கேட்காத வழியிலே செல்வத்தை சேர்த்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு மூடனான மகன் இருக்கிறான். இவன் செல்வத்தை அழிக்கிறவனாயிருக்கிறான். இதற்காக பெற்றோர் அந்த செல்வத்தை காக்கும்படி எவ்வளவோ காரியங்களை செய்து வைத்தாலும் அது அவனால் செலவழிக்கப்படுகிறதாகவே இருக்கிறது. அடுத்ததாக, வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போம். இதே வசனத்தை நாம் நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். உண்மையான செல்வம் என்பது எது? உண்மையான சொத்து எது? வங்கிகளில் உள்ள பண இருப்பா, அல்லது நிலமா, அல்லது வாடகைக்கு விட்டிருக்கிற கட்டடங்களா? இல்லை பிரியமானவர்களே, இவையெல்லாம் ஒரு நாளிலே நம்மை விட்டு கடந்து போய்விடும். ஒரு மனிதனுடைய சொத்தெல்லாம் அவனுடைய மரணத்திற்கு பின்னர் அவனுக்கு சொந்தமில்லாமல் போய்விடுகிறது. யாரும் அவனிடமிருந்து திருட வேண்டியதில்லை. அவனே எல்லா செல்வத்தையும் விட்டு விட்டு தான் செல்கிறான். உலகம் தனக்குரியதை அவனிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்கிறது. உலகத்திலே தேடின பொருள் இல்லாமல் போய்விடுகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நெடும் காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நெடு நாட்களாக நாம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இருதயத்தை களைப்படைய சோர்வடைய செய்கிறது. இது தேவனை நம்பி விசுவாசித்து காத்திருக்கிற காரியம் அல்ல. நம்முடைய சுய விருப்பத்தினாலே ஒன்றை விரும்பி அதை எதிர்பார்த்து காத்திருப்பதனாலே இருதயத்திலே இளைப்புண்டாகிறது. ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் கிடைக்கும் என்று விசுவாசித்து ஒரு காரியத்திற்காக காத்திருப்போம் என்றால் நம்முடைய இருதயம் இளைப்படையாது. ஏனென்றால் நாம் காணாததை விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்கு நலமானதையே தருவார் என்று விசுவாசிக்கிறோம். எனவே கர்த்தரை நம்பி நம்முடைய இருதயம் திடனாயிருக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனம் வரை வாசிக்கிறேன். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நட்புத்தி தயை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. தேவன் நம்முடைய பழைய மனுஷீக சுபாவத்தை வெறுக்கிறார். பெருமை, மாய்மாலம், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத தன்மை போன்ற காரியங்களை கர்த்தர் பொறுத்து கொள்கிறதில்லை. எனவேதான் நம்முடைய பழைய பாவ மனிதனின் சுபாவத்தினால் செய்கிற எதையுமே அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. நாம் புதிய மனிதனை தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து பழைய மனிதனின் பாவ சுபாவத்திற்கு மன்னிப்பை பெறும் பொழுது தேவனுடைய புதிய மனிதனின் சுபாவங்களை பெற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்மிலே பெருமை, மாய்மாலம் மற்றும் இது போன்ற பழைய மனிதனின் சுபாவங்கள் இல்லை. ஆகவே நாம் கேட்கிறதையும் செய்கிறதையும் அவர் அங்கீகரிக்கிறார். நாம் அவரிடத்திலே பலனடைகிறோம். ஒன்று உறுதி, நம்முடைய பழைய மனிதனின் சுபாவங்கள் நம்மோடு கூட பரலோகத்திற்குள்ளே நுழையப் போவதில்லை. பாவத்தை பிறப்பிக்கின்ற பழைய சுபாவத்திலிருந்து என்றென்றும் நாம் பிரிக்கப்பட்டவர்களாக பரலோகத்திலே வாழப்போகிறோம். இது எத்தனை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சத்தியம் இல்லையா? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனியுங்கள். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நாம் இவ்விதமாகவே கர்த்தரிடத்திலே வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நாம் பெருமையோடு அவரிடத்திலே வர முடியாது. நாம் அவருடைய வசனத்தையோ அவருடைய கட்டளைகளையோ அவமதிக்கவும் துணியக்கூடாது. நீதிமொழிகள் 13:17, துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். உண்மையுள்ள ஸ்தானாபதி நமக்கு தேவை. இவனால் ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும். உயர் பதவிகளிலே இருக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் போன்றோரை நாம் ஸ்தானாபதி என்று சொல்கிறோம். அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலே அவர்கள் தாங்கள் அனுப்பப்பட்ட காரியத்தை சரியாக செய்வார்கள். அந்த பணியை சிறப்பாகவும் அனுப்பியவரின் விருப்பத்திற்கு ஏற்ற முடிவை கொண்டு வருகிறவர்களாகவும் செயல்படுவார்கள். அதை நிறைவேற்றுவார்கள். எனவே அனுப்பியவரின் பணி ஆரோக்கியமான முடிவு தரும். இந்த ஸ்தானாபதியின் காரியங்களும் ஆரோக்கியமான வழியிலே நடத்தப்படும். ஆனால்
துரோகம் செய்கிற ஒரு தூதுவன் தீமையையே பெறுவான். காரணம், அவன் தன்னை அனுப்பியவரின் பணியிலே தீமையான விளைவுகளையே உண்டு பண்ணுகிறான். எனவே அவனுக்கும் தீமையே வரும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் இது. பிள்ளைகளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறது. அதே வேளையிலே பெற்றோரை பார்த்து, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று கூறியிருக்கிறது. அவர்களை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலே வளர்க்க வேண்டும். நாம் நம்முடைய கோபத்தின் உச்சியில் இருக்கும் பொழுது மனுஷீகமான சிட்சையை செயல்படுத்துவோம். கடுமையாக ஒருவேளை பிள்ளைகளை அடித்து விடுவோம், கெட்ட வார்த்தைகளினாலே திட்டி விடுவோம், பிறகு வருந்துவோம். அப்படி அல்ல, கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய கோபமெல்லாம் தணிந்த பின்னர் அந்த பிள்ளையை அன்பாக கடிந்து கொண்டு உணர்த்த வேண்டும். அந்த தவற்றை செய்வதனாலே உண்டாகும் விளைவுகளை, தீமையான விளைவுகளை பிள்ளைகளுக்கு விளக்க வேண்டும். அடிக்கடி பிள்ளைகளை அடிக்காமல் ஏதோ ஒரு முறை கொடுத்த அடியை பிள்ளைகள் நினைவிலே வைத்திருக்கும்படியாக அன்பாக எல்லா சூழ்நிலையிலேயும் பிள்ளைகளை திருத்த முயற்சி எடுக்க வேண்டும். தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். தேவனுடைய வார்த்தைகளிலே நீதிமொழிகளின் புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகமாகும். இதிலே சிறிய சிறிய வாக்கியங்களிலே அதிக அர்த்தமுள்ள ஆழமான சத்தியங்களை கொண்ட தேவ ஞானம் வெளிப்படுகிறது. இது வேதத்தில் கூறப்பட்டுள்ள தனி நபர்களுக்கும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சரியாய் பொருத்தமான வசனங்களாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 14:1 பாருங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இது பூமியிலே வீடு கட்டப்படுவதை குறித்து சொல்லப்படவில்லை. அவள் தன்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக நடத்தி செல்கிற ஒரு பெண்மணியாய் இருப்பாள் என்றே சொல்கிறது. சாராள் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இவள் தன்னுடைய குடும்பத்தை ஞானமாய் நடத்தி மகிழ்ச்சியான பாதையிலே கொண்டு சென்றவள். அவள் ஆபிரகாமின் மனைவி. இஸ்ரவேலின் குடும்பத்தை இவள் கட்டினாள். அடுத்து மோசேயின் தாயாரும் தன்னுடைய குடும்பத்தை புத்தியோடு கட்டியவள். அவள் எகிப்திலே அடிமையாக காணப்பட்ட போதிலேயும் தன்னுடைய மகனை ஒளித்து வைக்க முயற்சித்து பின்னர் நாணற்பெட்டியிலே வைத்து ஆற்றில் விட்டு விடுகிறாள். அதன் பின் அவளை வளர்த்து கொடுக்கும் பாக்கியத்தையும் தேவனாலேயே பெற்றுக்கொள்கிறாள். அவனுக்கு கர்த்தரை பற்றியும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றியும் கூறியிருக்கிறாள். இவள் இவ்வாறு சிறப்பாக தன்னுடைய வீட்டை கட்டினாள். ஒரு அற்புதமான தாய் இவள். அடுத்ததாக, புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று வாசிக்கிறோம். வேதத்திலேயே அநேக எடுத்துக்காட்டுகளை இதற்கு நாம் பார்க்கலாம். அவர்களுடைய அக்கிரமங்களினாலே அவர்கள் கட்டி கொண்டு வந்த வீட்டை அவர்களே இடித்து போடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை கவனியுங்கள். 2 நாளாமும் 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். உம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். அகசியாவின் குடும்பத்தை இந்த அத்தாலியாள் இடித்து போட்டாள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த வசனம் எவ்வளவு உண்மையாயிருக்கிறது. நீங்கள் உலக வரலாற்றிலேயும் செய்தித்தாட்களிலேயும் பார்ப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தின் உண்மையை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆகவே ஸ்திரீயானவள் புத்தியுள்ளவளாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெற்றோரே, உங்கள் குமாரர்களுக்காக நீங்கள் பெண் தேடும் பொழுது, ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை எனக்கு மருமகளாய் தாரும் என்று ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது. செல்வமல்ல, அழகல்ல, புத்தியுள்ள ஸ்திரீயே எதிர்காலத்தில் உங்கள் வீட்டை கட்ட முடியும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். நாம் நடக்கின்ற நடையிலிருந்து நாம் தேவனோடு எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறோம் என்பதை கண்டுகொள்ள முடியும் என இந்த வசனம் சொல்கிறது. நம்முடைய நடை அதை வெளிப்படுத்துகிறதாம். அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்வாறு நம் நடையை பற்றி கூறியிருக்கிறார்.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல நாமும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். சவுல் ராஜாவிடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த காரியத்தை பற்றி கூறுவதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றார். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது மிக மிக முக்கியமானது. இது உங்களுக்கு இல்லை என்றால் உங்கள் பக்தி வீணானது. நாம் கீழ்ப்படுதல் இல்லாமல் கூட பலியை செலுத்திவிட முடியும். தேவனுடைய நியமங்களுக்கு பயந்து நடுங்காமல் அவருடைய கட்டளைகளின்படி வாழாமல் சடங்காச்சாரமாக காரியங்களை செய்து கொண்டு பல ஊழியங்களுக்கு காணிக்கை கூட கொடுத்து விடலாம். ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தி விடலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனதை, உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக செலுத்துவது கடினமான காரியம்தான். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பதும் அதைத்தான். பலியை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுத்தலே உத்தமம். கீழ்ப்படுதலான தாழ்மையான சிந்தையுள்ள முழு மனதோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்திற்கு பூரணமாய் அர்ப்பணிப்பவர்களை அவர் விரும்புகிறார். இங்கே சாலமோன் ஞானியும் இதைத்தான் கூறுகிறார். நாம் நிதானமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடப்பவன் மிகவும் நிதானமாக தன் காரியங்களிலே நடப்பான். தாறுமாறாய் அவன் செல்ல மாட்டான். ஏனென்றால் அவன் தேவனிடத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறான். அவர் அவன் வழிகளை செம்மையாக்குவார். எனவே அவனால் நிதானமாய் நடக்க முடியும். அது மட்டுமல்ல, உலக மனிதர்களைப் போல அவன் தன் வழிகளிலே தாறுமாறாய் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏனென்றால் அவனுடைய வழிகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அவனுடைய நடைகளிலே ஒன்றுமே பிசகுவதில்லை. அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? தேவனுக்கு சடங்காச்சாரமான காரியங்களை மட்டும் செய்துவிட்டு அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நாம் காணிக்கையை அதிகமாக செலுத்தி விடுகிறதுனாலே தேவனுடைய கோபத்திற்கு தப்பிவிடலாம் என்று நாம் நினைக்கவே முடியாது. பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நிதானமாய் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்களும் உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நிதானமாய் நடக்க உதவி செய்தருளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் புத்தி உள்ள சகோதரிகளாக தங்கள் வீட்டை கட்டுகிறவர்களாக வாழ நீரே அவர்களுக்கு உதவி செய்தருளும். இப்பொழுதும் கூட என்னோடு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கும் இந்த சகோதரனையும் சகோதரியையும் நீரே ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலும் கூட அவர்கள் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் அநேக நன்மைகளை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை என்றென்றும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் இந்த வேத ஆராய்ச்சியில் கேட்டது போலவே நம்முடைய வாயை நாம் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால் நாம் நம் ஜீவனை காக்கிறவர்களாக இருப்போம். நீதிமான் பொய் பேச்சை விரும்பாதவனாக இருக்கிறான், அதை வெறுக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் சோம்பேறியும் துன்மார்க்கனுமோ அதை விரும்புகிறார்கள். அதை விரும்பி அதன் விளைவால் தங்களுடைய ஜீவனை இழக்கிறார்கள். நாம் நம்முடைய பேச்சால் மாயமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும் மாய்மாலம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் வஞ்சனையினாலும் பொய்யினாலும் தேடின பொருட்கள் ஒன்றும் நிலைக்காமல் அணைந்து கடந்து போகும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னுடைய பேச்சிலே உண்மையாய் உள்ளவன் வாழ்வடைவான். அவன் புதிய மனிதனாய் போல் இருப்பான். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாக இருப்பான். அது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரீயாக வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த ஆராய்ச்சியில் ஆராய்ந்தோம். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய பேச்சிலும் வார்த்தைகளும் கவனமாக இருப்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எபிரெயர் 8:12.